என்னடா இது? இதுல நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அண்ணா உண்மை இல்லைன்னா எப்படி இது? அன்னைக்கு யாரோ ஒருத்தங்க போன் பண்ணி அண்ணி கமிஷன் லஞ்சம் வாங்குறதா சொன்னாங்க. சின்ன அண்ணி அப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்கள கண்ணா பின்னான்னு பேசி போனை கட் பண்ணிட்டேன். இருந்தாலும் அவங்க சொன்னது பொய்ன்னு நிரூபிக்க அண்ணிய பத்தி விசாரிச்சேன். அப்பதான் சின்ன அண்ணி செங்கல் சோலை ஆரம்பிச்ச முதல் நாளே பிசினஸ் டெவலப் பண்றதை விட அவங்க கமிஷனை டெவலப் பண்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அதை ப்ரூவ் பண்ணதான் அவங்க பேசினதை அப்படியே வீடியோ எடுத்தேன். அண்ணா சின்ன இவ்வளவு கீழ்த்தரமா இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. டேய், இத பார்த்ததும் நீ சொல்றத நம்பாமே இருக்க முடியல. அதே சமயத்துல நம்ம லட்சுமி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பான்னு என்னால நம்பவும் முடியலடா. அண்ணா இது கமர்ஷியல் உலகம். காசுக்காக என்ன வேணா செய்யற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி சின்ன தப்போ பெரிய தப்போ பண்ணிட்டே தான் இருக்காங்க. அந்த தப்பு வெளியே தெரியற வரைக்கும் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறதும், அந்த தப்பு வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லி அவங்களை கீழே போட்டு மிதிக்கிறதும் காலங்காலமா நடந்துட்டே தான் இருக்கு. டேய், மத்ததெல்லாம் எப்படியோடா? இல்லடா, நம்ம லட்சுமி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாடா. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குடா. என்னண்ணா இப்படி பேசுறீங்க? இத்தனை நாளா நாம அவங்கள நம்பினதுதான் பெரிய தப்பே. இபி கார்டு எடுக்கும் போது அவங்க டேபிள திறந்து பார்க்கும் போதுதான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. இத பாருங்க, நம்ம வீட்டுல வரவு செலவு கணக்கு எல்லாமே எல்லாரும் பாக்குற மாதிரி நோட்ல எழுதி வச்ச சின்ன அண்ணி இந்த அக்கௌண்ட்டை மட்டும் ஏன் எழுதி வைக்கல? இத நீங்களே பாருங்க. அக்கவுண்ட்ல 15 லட்சம் ரூபாய் பணம் இருந்திருக்கு. அதுல 5 லட்சம் ரூபாய் பணத்தை ஒவ்வொரு லட்சமா டிரா பண்ணிருக்காங்க. நான் போய் சொன்னாலும், செங்கல் சோலையில பிசினஸ் பேச வந்தவங்க போய் சொன்னாலும், பேங்க் அக்கவுண்ட் போய் சொல்லுமா? நீங்களே பாருங்க.